ஒரு யுத்தம் ஆரம்பிச்சு அப்படியே நாளுக்கு நாள் கைமீறி போகுது. அப்படிலாம் எட்டி பார்க்கவே முடியாது. இஸ்ரேல், ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது நிமிடத்துக்கு நிமிடம் கைய விட்டு போகுதுங்கிறதா எதார்த்தமான உண்மை. காரணம் என்ன? இப்பவே பெரிய அளவு வெளிப்படையா சீனா டெலிவரிகள் தர ஆரம்பிச்சுட்டார்கள். ரஷ்யா ஏற்கனவே டெலிவரிகள் தர ஆரம்பிச்சுட்டார்கள். என்னத்த? ஆயுதத்த. வேற என்ன யுத்த காலத்துல ஸ்விக்கியும், ஜொமேட்டோவுமாப்பா போட்டி போட்டு தரப்போறேன் அப்படின்னு கீழ வந்து கேட்கக்கூடாது. இப்படி தெளிவா ஸ்டாண்ட் எடுக்கும்போது, வெளிப்படையா G7 விட்டு தெறிச்சு ஓடுறாரு ட்ரம்ப். எதுக்கு? இன்னைக்கு இரவு பெரிய அளவு தாக்குதல் இருக்கும். தெஹ்ரான்ல இருந்து எல்லாரும் ஓடி போயிரு அப்படின்ட்டாய்ங்க. ஏலே தலைநகர்ல அவனுங்க என்னடா பண்ண போறாய்ங்க? அப்ப தலைநகருக்குள்ள எவனும் வாழக்கூடாதுன்னு தாக்க போறீங்களா? அது நாடுடா. ஏதோ காசால அறிவிப்பு சொல்ற மாரி இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறாய்ங்க. அப்ப பஞ்சாயத்து பெருசா இருக்கு அப்படிங்கிறதான். காரணம் ஏற்கனவே இவர்கள் பெரிய அளவு அறிவிப்பெல்லாம் இல்லாம யுத்தம் தீவிரமா நடக்குது. 2 பக்கமும் நடக்குது. இதுல பெரிய சம்பவமா இப்ப பார்க்கப்படுறது என்ன அப்புட்ன்னா, இன்டர்நேஷனல் நியூக்ளியர் வாட்ச் டாகே சொல்லுது. என்ன அப்புட்ன்னா, "ஏலே ஈரானோட அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குடா. அதுல உள்ள நியூக்ளியர்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதிக வாய்ப்பு இருக்கு. போச்சு அப்படின்னு சொல்லி, நான் இத விட்டு வெளியில போறேன் அப்படிங்கிற மாரி ஸ்டேட்மெண்ட் ஜக 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 ஜகன்னு விட ஆரம்பிக்கிறார்கள். சேட்டலைட் இமேஜை பார்த்தா அடி வாங்கியிருக்குன்னு தான் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டுச்சு. இப்ப இன்டர்நேஷனல் வாட்ச் டாகும் ஏறக்குறைய அணு கசிவெல்லாம் ஏற்படுற அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காய்ங்க. இது சுத்தமா நல்லதில்ல அப்படின்ட்டார்கள். இப்படி ஒரு பெரிய விஷயம் அமெரிக்கா கைய மீறி வெளியில வருது அப்படின்னு வச்சுக்குவோம். அமெரிக்கா என்ன பண்ணும்? டக்குன்னு இன்னமும் வேகத்த காட்டும். அதே சமயம் அண்ணன் அமெரிக்காங்கிறனால, சட்டுன்னு ஏஜென்சிகள் உள்ள வந்துட்டாய்ங்க. ஏலே ஈரான் கிட்ட 10 அணுகுண்டு கையில இருக்குன்ட்டாய்ங்க. ஏன்டா 10 அணுகுண்டு கையில இருந்தா உன்னையாச்சும் சோதனை பண்ணி உங்களெல்லாம் மிரட்டியிருக்க மாட்டானா? அப்படின்னு கேட்டா, மிரட்டியிருப்பார்கள். ஆனா இப்போதைக்கு 10 அணுகுண்டு கையில இருக்கு அப்படின்ட்டார்கள். விரட்டி செஞ்சாலே 9 தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதான் கொள்ள நாள் எல்லார்கிட்டயும் இல்ல டேட்டா. அப்படி இருக்கும்போது 1 எக்ஸ்ட்ரா எப்புட்றா குட்டி போட்டுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, வழக்கமா இது அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி எல்லா பக்கமும் பிரஷர ஏத்துவாங்க. கைக்கு அணுகுண்டு வந்துருச்சு. சரி அவன் என்ன தூக்கி போட்டானா ஜப்பான் மேல, நீ போட்ட மாரி அப்படின்னு ஒரு பயனும் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. கேட்டா பதில் கிடையாது. அதுக்கப்புறம் நீ இப்படிலாம் கேள்வி கேட்டல்ல அப்படின்னு ஏதோ ஒரு சேட்டைய அந்த நாட்டுக்கு எதிரா பண்ணுவாய்ங்க. அதனால எல்லாரும் அமைதியா இருக்காருங்க. ஆனா யுத்தம் அப்படிங்கிறது தீவிரமா தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஜோர்டான் மன்னர் போய் கதற ஆரம்பிச்சுட்டாரு. "ஏலே இது ஏதோ மிடில் ஈஸ்டும், மத்திய கிழக்கும் மோதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கைவிட்டு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பரவிரும். எவனும் ஜம்முன்னு இங்க உட்கார்ந்து மைக் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இப்பவே இஸ்ரேல கூப்பிட்டு கண்டிச்சு முடிச்சு வைங்கடா அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறார்கள். காரணம் மத்திய கிழக்கு வளைகுடா தான் பாதிக்கும் அப்படிலாம் கிடையாது. தெளிவா ஸ்டாண்ட் எடுத்து நகர்ந்துருவார்கள். ஏன்னா இப்ப நியூக்ளியர் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இது விவகாரமே கொஞ்சம் பெருசு, ஆபத்து, மோசம். ஏன் அப்படின்னா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாய்ங்க அப்படின்னாலே அது பஞ்சாயத்து தான். ஊர் முழுக்க நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு. இல்லாத இடம் அப்படிங்கிறது கிடையாது. நாள பின்ன சண்டைகள் வந்துருச்சுன்னா, அத நோக்கி பாய்வாய்ங்க. எது? எல்லா பயிலும் பாய்வாய்ங்க. அதனால இத ஃபர்ஸ்ட்டே அப்படியே ஒரு நோ ஜோன்ல கொண்டு போய் வச்சிற வேண்டியது தான். எப்படி அணு ஆயுதம் இருந்தும் பயன்படுத்த முடியாம எல்லா நாடுகளும் சிக்கி தவிக்குதோ, அதே மாரி இதையும் கொண்டு போய் வச்சா தான் உலகம் தப்பிக்க முடியும், உருப்பட முடியும். அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்த பண்ணிட்டு தான், திரும்ப நைட் எல்லாரும் ஓடி போயிரு, நான் தாக்கப் போறேன் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. அப்ப இன்று இரவு ஈரானுக்கு என்ன நடக்கும்? நாளை காலை ஈரான் இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து தான் அடுத்த அப்டேட்டே வருங்கிற மாரி அமெரிக்க ஏஜென்சிகள்லாம் முழக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த பக்கம் ஈரான பொறுத்தவரையும், எல்லாம் சரிதான்டா. அந்த வார்த்தைய போட்டு கீழ இஸ்ரேல்னு போட்டுக்க. ஏன்னா நாங்களும் அடிப்போம். நீ ஏற்கனவே சாம்பல் ஆக்கிட்டு இருக்க. இதுவரையும் இஸ்ரேல கிளைக்க முடியாத அளவு கிளச்சு போட்டுருக்கோம். அதனால வரும் நேரங்கள் அப்படிங்கிறது உனக்கும் ஆபத்து தான் அப்படின்ட்டார்கள். இது ஏறக்குறைய கன்ஃபார்ம் தான். காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவு இவர்களால தடுக்க முடியல. 2 பேராலயும் தடுக்க முடியல. யாருகிட்ட அக்யூரசி இருக்கு, யாருகிட்ட டேட்டா இருக்கு, அத பொறுத்து தான் இந்த விளையாட்டே இருக்கு. ஈரான பொறுத்தவரை எங்ககிட்ட எங்க ஆயுதங்கள் பூரா அக்யூரசியா இருக்கு. நாங்க குறி வச்ச இடம் தான் தாக்கப்படுது அப்படிங்குது. இஸ்ரேல பொறுத்தவரை அவனுங்க கிட்டயும் அக்யூரசிக்குலாம் பஞ்சமும் கிடையாது, டேட்டாவும் இருக்கு. என்ன ஒண்ணே ஒண்ணு, நம்ம காலையில பார்த்தது தான். நிலம் தான் குட்டி, மக்கள் தொகை தான் கம்மி. இந்த இடத்துல தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருந்தா தப்பிக்க முடியாது, உருப்பட முடியாது. காசாவோட ஸ்ட்ரக்சர் இங்கேயே தொத்திக்கும் அப்படிங்கிற மாரி நிலைமைய உருவாக்கிருவேன் அப்படின்னு ஈரான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு. 2 பயலுகளும் இரவு பெரிய அளவு வான வேடிக்கைக்கு தயாராயிட்டார்கள். ட்ரம்ப் ஒரு பக்கம்.
இந்த பக்கம் ரஷ்யா, சீனா நகருது. சீனாவோட டெலிவரி எடுத்து எந்த அளவுக்கு சாதிச்சார்கள்ன்னு தெரியல. முதல்ல சீனா குடுத்துச்சாங்கிறதே சந்தேகம். ஏன் அப்டின்னா, ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல ரஷ்யாவுக்கு பின்னடைவு வரும்போது கூட சீனா பெரிய அளவு ஆயுதங்கள் குடுத்து சப்போர்ட் பண்ணல. ஈரான் தான் சப்போர்ட் பண்ணுச்சு. ஈரானோட ஆயுதங்கள் தான் பெரிய அளவு மைலேஜ் எடுத்துச்சு. அதனால ரஷ்யாவோட சப்போர்ட் கட்டாயம் உள்ளுக்குள்ள பம்ப் ஆயிரும். அதுல மாற்று கருத்து கிடையாது. சந்தேகம் கிடையாது. சீனாவோட டெலிவரி எப்படின்னு தெரியல. டெலிவரியே எடுத்தாலும் அவன் ஆயுதங்கள் எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது பெரிய விஷயம் தான். இதையும் மீறி குட்டி, குட்டி ஆயுதங்கள் தந்தானா, இல்ல பெரிய, பெரிய ஆயுதங்கள் தந்தானா அப்படிங்கிறது வருங்காலங்கள்ல தெரிஞ்சு போயிரும். வருங்காலங்கள்னா 2, 3 வருஷம் காத்துக்கிட்டுலாம் இருக்க தேவையில்ல. 2, 3 மணி நேரத்துல கூட தெரியும். இல்ல 2 நாள்லயும் தெரியும். ஆனா இன்று இரவு அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த அணு ஆயுத கசிவு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற டேட்டா வெளியில வரும்போது தான், இந்த பிரச்சனையோட வீரியம், பிரச்சனை எந்த திசையை நோக்கி போகுங்கிறது இன்னும் துல்லியமா தெரியும். ஆனா துல்லியமா தெரிஞ்சு புண்ணியம் கிடையாது. காரணம் 2 பேரும் யுத்தத்த நிறுத்துற மூட்லயே இல்ல. ஈரான பொறுத்தவரையும், "நீ அடிச்சேன்னா நாங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம்" அப்படிங்கிறார்கள். "நீ அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா, நான் டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்" அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. 2 பயலுக கிட்டயும் வலுவான ஆயுதங்கள் இருக்கு. 2 பயலுகளுக்கும் பேக்கப் இருக்கு. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இருக்குங்கிற மாரி, ஈரானுக்கு ரஷ்யா இருக்கு. அத தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு மேல மத்திய கிழக்குலருந்து வளைகுடா வரை நாடுகள் ஒரு சேர நின்னு தான் ஆகணும். நிக்கல அப்டின்னா அடுத்தடுத்து அவன் மாட்டுவான். ஈரானே தொடர்ந்து பத்த வச்சுரும். இந்த மாரி பல சிக்கல்கள் இருக்கிறனால, இது ஒரு பக்கம் 100% இந்த யுத்தம் தொடரும் அப்படின்னு சொல்லலாம். 100% தொடராதுன்னு சொல்லலாம். ஆனா எந்த நிமிடத்துல நிக்கிதோ, அதுல இருந்து பெரிய அளவு மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.